அவமானப்படுத்துவதைக் கண்டு சிலருக்கு வருத்தம், சிலருக்கு கோபம். ஆனால் தெனாலிராமனோ புன்னகை மாறவில்லை. புலவரே, என் காவியத்தின் பெயர் திலகாஷ்ட மகிஷவந்தனம். அது மிகவும் கடினமான ஒரு காவியம். அதை முடிக்க எனக்கு 1 மாத காலம் அவகாசம் வேண்டும். முடிந்ததும் உங்கள் முன் அதை அரங்கேற்றுகிறேன். அதன் பின்னர் உங்கள் சவாலை நான் ஏற்கிறேன் என்றார். திலகாஷ்ட மகிஷவந்தனம் என்ற அந்த சமஸ்கிருத பெயர் கேட்பதற்கும் மிகவும் கம்பீரமாக இருந்தது. புலவருக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு பெரிய விஷயமாகத்தான் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டார். சரி, 1 மாதம் தானே, நான் இங்கேயே அரண்மனையில் விருந்தினராக தங்கியிருக்கிறேன். 1 மாதம் காலம் கழித்து உன் காவியத்தை பார்க்கிறேன், உன் அறிவையும் பார்க்கிறேன் என்று ஆணவத்துடன் கூறினார். மன்னர் அதற்கு சம்மதித்தார். 1 மாதம் கழித்து அரங்கேற்றம். 1 மாதம் வேகமாக உருண்டோடியது. அந்த நாள் வந்தது. அரசவை மீண்டும் கூடியது. புலவர் கர்வப்பட்டார். முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார். இன்று தெனாலிராமனை எப்படியும் அவமானப்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் காத்திருந்தார். சபைக்குள் தெனாலிராமன் நுழைந்தார். அவர் கையில் ஒரு பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு பெரிய கட்டு இருந்தது. பார்ப்பதற்கு அது ஒரு பெரிய ஓலைச்சுவடி கட்டு போல இருந்தது. அதை மிகவும் பவ்யமாக எடுத்து வந்து மன்னர் முன் வைத்தார். மன்னர், தெனாலிராமா, உன் காவியம் தயாராகிவிட்டதா என்று கேட்டார்.